திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு மத்தியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற அந்த கொள்கை கோட்பாடுகளில் இருந்து திராவிட பாசறையிலிருந்து வந்த ஒரு அமைச்சராக இருந்தவருக்கே இன்னைக்கு நேரடியாக ஆளுகைக்கு உட்படுத்தணும், உள்துறை அமைச்சகம் டைரக்டாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட அட்டானமியை, ஸ்டேட்டோடைய சுயாட்சி கொள்கைக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைப்பாரானால் அது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழுக்காக அமையும் அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு சான்றிதழாக நான் கொடுக்குற அந்த என்சிஆர்பி டேட்டாவை நான் மக்கள் மத்தியில் விடுறேன். நீங்களே அதற்குரிய ஆளுகையையும் அதற்குரிய ஆய்வுகளையும் பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. கடந்த உத்தரப்பிரதேசில் 2023 ஐபிசி டோட்டல் வழக்குகள் மற்றும் 4,28,747. அதே தமிழ்நாட்டில் 2,03,804 வழக்குகள் பதிவாயிருக்குது ஒட்டுமொத்தமாக 2023. இதில் ஒட்டுமொத்தமாக நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் ஐபிசியோடைய 302 செக்ஷன் மர்டரோடைய செக்ஷனும் ஐபிசியினுடைய 304 கல்பபிள் ஹோமோசைட் விச் இஸ் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படிங்கிற அந்த வழக்குகளுக்கு கீழே யூபியில பதிவான வழக்குகள் மற்றும் டோட்டலாக 2023 6,513 வழக்குகள். அதே இது 3,423 வழக்குகள் தமிழகத்துல பதிவாயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே டபுள் மடங்காக 308 மர்டர், ஐபிசியினுடைய 308 மர்டர் வழக்குகள் மற்றும் இதே இது ஐபிசியினுடைய 304 கல்பபிள் ஹோமோசைட் விச் இஸ் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படிங்கிற ஷரத்துகள்ல பதிவான வழக்குகள் யூபியில 2023 2,329 வழக்குகள். அதே இது தமிழகத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா 338 வழக்குகள், கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம் 304 செக்ஷன்ல பதிவான வழக்குகள். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக டைரக்டாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நேரடி ஆளுகைக்கு உட்படணும் அப்படின்னா அதில் முதல்ல உத்தரப்பிரதேசத்துல இருந்துதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக தலையிட்டு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த காட்டாட்சி தர்பாராக இருக்கட்டும், கிரைம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை முதலில் சரி செய்துவிட்டு பின்னடியாக கடைசியாக தமிழகத்துக்கு வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்.